உடம்புக்குள்ள நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்மளுடைய மரபணுக்கள்ல இருந்து கட்டளை வர வேண்டியிருக்கு. ஸோ உங்க மரபணுக்கள் பார்த்தீங்கன்னா உடனே அந்த உங்களுடைய எண்ணங்களின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்படுது. இதை வந்து ஜெனட்டிக்ஸ்ல எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புது ஏரியா ஆஃப் ஸ்டடி. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் எனக்கு வந்து சரியா வராது, என்னால் பேச முடியாது, கோர்வையா இருக்காது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, நான் அவமானப்பட்டுருவேன், அசிங்கமாயிடும், வாய் உலர்ந்து போகணும்லாம் நீங்க கட்டளைகளை வழங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களுடைய உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட தொடங்குது. அந்த கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட தொடங்குது. இதுதான் ஆழ்மனம், இதுதான் விழிப்பு நிலை மனம். அந்த கட்டளைகளை நீங்க கான்சியஸா யோசிக்கிறீங்களே, அது உங்களோட கான்சியஸ் மைண்ட். அதை ஏத்துக்கிட்டு நீங்க கான்சியஸா யோசிக்காத சந்தர்ப்பத்திலையும் நீங்க அதை பத்தி யோசிக்காம இருக்கும் பொழுது கூட அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடலும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் மாறி போகுது இல்லையா? அந்த தன்மை தான் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை ஒரு தோட்டக்காரன் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் விதைகள். நீங்க எந்த மாதிரி விதைகளை தூவுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆழ்மனதுல போய் ஆழமாக பதிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செயல்பாடுகள், உங்களோட பர்சனாலிட்டிஸ், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பொட்டன்ஷியல் சொல்லுவோம் இல்லையா, சக்தி எல்லாமே மாறி போகும் அப்படிங்கிற. நீங்க நல்ல எண்ணங்களை தூண்டிங்கன்னா, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தூண்டிங்கன்னா, அந்த ஒரிஜினலான சிச்சுவேஷன் வரும்பொழுது உங்களால அந்த சந்தர்ப்பத்தை தன்னம்பிக்கையோட எதிர்கொள்ள முடியும். நீங்க பிரச்சனை தான் வரும், அவமானம் தான் வரும், எனக்கு சங்கடம் தான் வரும்னு நினைச்சீங்கன்னா அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதுவே தான் வரும் அப்படிங்கிறாரு ஆத்தர். அப்போ நீங்க எதை அடைய ஆசைப்பட்டாலும், எதை அனுபவிக்க ஆசைப்பட்டாலும் அதுக்கு உங்களுடைய ஆழ் மனதை முதல்ல தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ, எதை அடைய ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த நீங்க விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது முழுமையாக உங்களுடைய மனதுக்குள்ள காட்சிப்படுத்தணும். ஸோ அதை நீங்க திரும்ப 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 காட்சிப்படுத்தி நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை பாசிட்டிவா நீங்க நினைக்க 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 அது உங்களுடைய ஆழ் மனதுல போய் பதியும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ அதே உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, நான் இன்டர்வியூ போகும்போது நல்லா தான் பண்ணுவேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன், எனக்கு கோர்வையாக பேச வரும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை உங்கள் மனதுக்குள்ள ஒரு முழுமையான காட்சியாக நீங்கள் ஓட்டி பாருங்க அப்படிங்கிற. ஸோ ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறது மட்டும் இல்லை, கோர்ஸ் நீங்கள் அதுலேருந்து தான் வந்து ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த காட்சிகள் உங்கள் மனதுக்குள்ள விரியணும். நீங்க போய் உட்காந்துருக்கீங்க, நீங்க இப்ப தன்னம்பிக்கையோட உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நாக்கெல்லாம் ஒன்றும் உணரல, நீங்க ஒரு